கடைசி ஒரு மாதமாக இந்த Find N2 Flip ஆன் அண்ட் ஆஃப் என் ப்ரைமரி ஃபோனாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் சில விஷயங்கள் எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னோடய இனிஷியல் வீடியோக்கு அப்புறம் ஒரு மேஜர் சேஞ்ச் இந்த ஃபோனுக்கு வந்திருக்கு. இன்ஃபேக்ட் நான் இந்த ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுறேன், அந்த ஓவரால் என்னோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸையே அது மாற்றிருச்சு. ஸோ அது என்ன, இந்த ஃபோனில் என்ன நல்லா இருக்குது, இந்த வீடியோவில் பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்கு போவோம். கைஸ், ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ நான் ஓப்போட கொலாபரேஷனில் பண்ணுறேன். பட் இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோவையோ இல்லை இந்த வீடியோவோட ஸ்கிரிப்டையோ நான் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓப்போ பார்க்கல. இன்ஃபேக்ட் இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட்டில் ஓப்போக்கு 0 இன்புட் இருந்திருக்கு. ஓகே, டிஸ்க்ளைமர் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக வருவோம், இந்த ஃபோனுக்கு வருவோம். இப்போ கைஸ், என்னோட ஒரிஜினல் Find N2 Flip வீடியோவை பார்த்தீங்கன்னா அதில் இந்த கவர் ஸ்க்ரீன் பற்றி நான் இதாக சொல்லியிருந்தேன். இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு, இந்த சைஸ் டிஸ்பிளேக்கு 3.26 இன்ச்சஸ். இப்போ இங்கே ஓப்போ ஒரு லிஸ்ட் கொடுத்து வேணுங்கிற ஆப்ஸ், எந்த ஆப்ஸை இந்த ஸ்க்ரீனில் ரன் பண்ண ஒன்றுன்னு நம்மளையே சூஸ் பண்ண விட்டாங்கன்னா, இது இந்த அளவு இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தெரியுதா, இல்லை அவங்க கண்ட்ரோல் பண்ணி இந்த 6 விஜெட்ஸ் மட்டும் கொடுக்குறது பரவாயில்ல, அவங்களே ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எக்ஸாக்டாக இதுதான் மாறி இருக்கு. இந்த தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணி இந்த கவர் ஸ்க்ரீனை ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேயாக யூஸ் பண்ண முடியும். இருக்கிற எல்லா ஆப்ஸையும் இதில் ரன் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். உங்களுக்கு வேணும்னா மெயில்ஸ் செக் பண்ணலாம், வாட்ஸ்அப் மெசேஜஸ், அந்த மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணணுனாலும் டேரெக்டாக கவர் ஸ்க்ரீன்லேருந்தே பண்ண முடியும். இது போக இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் ஃபீட் ஸ்க்ரோல் பண்ணுறது, ரீல்ஸ் பார்க்குறது, இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ், அதில் லைக் கொடுக்குறது, கமெண்ட் போடுறது, இந்த சின்ன 3.26 இன்ச் டிஸ்பிளேயில் ஃபுல் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஏதாவது பண்ணிட்டு இருக்கல, இந்த சின்ன ஸ்க்ரீன் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா எங்கே விட்டிங்களோ அங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ண முடியும். எஸ், இது ஃபர்ஸ்ட் பார்ட்டியாக ஓப்போவே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். இப்போ நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணி, ஒரு பெய்ட் ஆப் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபீச்சரை ஆக்சஸ் பண்ண முடியுது. பட் இந்த ஃபீச்சருக்கு ஆக்சஸ் கிடைச்சதுலேருந்து இந்த ஃபோனோட அந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே மாறிடுச்சு. ஏன்னா இப்போ இந்த ஃபோனில் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் இருக்கிறதுக்கு இப்போ தான் மேக்ஸிமம் யூசேஜே கிடைக்குது. ஸோ பிராண்டே இதை ஃப்யூச்சரில் இன்க்ளூட் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். பட் இப்போதைக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி ஒர்க் அரவுண்ட் இருக்குங்கிறது ஒரு மேஜர் பாசிட்டிவ். இப்போ பாசிட்டிவ்ஸ் பற்றி பேசல, இன்னொரு மேஜர் பாசிட்டிவ் அந்த க்ரீஸ். இந்த ஃபோனை நான் அதிகமாக யூஸ் பண்ண அந்த க்ரீஸ் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு ரொம்பவே முக்கியமாக தெரிஞ்சுது. கைஸ், இருக்கிற எல்லா ஃப்ளிப் ஃபோல்ட் ஃபோன்ஸ்லேயே இதில் தான் இருக்கிறதுலேயே மினிமலான க்ரீஸ் இருக்குது. கிட்டத்தட்ட அன்னோட்டிசபிள். எக்ஸாக்டாக ஒரு ஆங்கிளில் பார்த்தா மட்டும் தான் நோட்டீஸ் பண்ண முடியும். நார்மலாக வீடியோஸ் பார்க்கலையோ, கேம்ஸ் விளையாடலையோ அதை நம்ம நோட்டீஸ் கூட பண்ண முடியாது. ஒரு விசிபிள் லைன் ஸ்க்ரீன் சென்டரில் இல்லாமல் இருக்குங்கிறது ஃபோல்டபிள்ஸில் இந்த ஃபோனில் ஒரு மேஜர் பாசிட்டிவ். அடுத்தது ஸ்பெக்ஸ். இந்த ஃபோனை நான் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கல, 2 விஷயத்தை பற்றி நான் கொஞ்சம் காஷியஸாக இருந்தேன். முதல்ல உள்ள மீடியாடெக் சிப். இங்கே டிமென்சிட்டி 9000 ப்ளஸ் 8GB LPDDR5 RAM ஓடியும் 256GB UFS 3.1 ஸ்டோரேஜோடையும் ஆஃபர் பண்ணுறாங்க. கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா இந்த சிப் 8 Gen கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் ஆன் பேப்பர். பட் ஆக்சுவல் யூசேஜில் யூஸ் பண்ண அது உண்மையாக தான் இருந்துச்சு. ப்ராக்டிக்கல் யூஸ்க்கு டிரான்ஸ்லேட் ஆச்சு. கேம்ஸ் விளையாடினாலும் சரி, ரெகுலர் டே டு டே யூசேஜ்க்கும் சரி, N2 Flip கன்சிஸ்டண்ட்டாக ஃப்ளாக்ஷிப் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் டெலிவர் பண்ணிச்சு. இன்னொரு விஷயம் நான் கொஞ்சம் வேரியாக இருந்தது, பேட்டரி லைஃப். எஸ், ஃபார்ம் ஃபேக்டர் சின்னதாக இருக்குது, ஈஸிலி பாக்கெட்டபிள், நல்லா ஸ்லிம்மாக இருக்குது ஃபோன். இப்படி யூஸ் பண்ணல, அது எல்லாமே பாசிட்டிவ்ஸ், நான் இல்லைன்னு சொல்ல. பட் பேட்டரி கெப்பாசிட்டி 4300 mAh. திருப்பியும் 4300 mAhங்கிறது ஒரு ஃப்ளிப் ஃபோனுக்கு இருக்கிறதுலே எல்லா ஃப்ளிப் ஃபோன்ஸ்லையுமே இதில் தான் ஹையஸ்ட் கெப்பாசிட்டி பேட்டரி இருக்குது, அதெல்லாம் ஓகே. பட் உள்ள டிஸ்பிளே 6.8 inch ஃபுல் HD ப்ளஸ் 120 Hz, டிப்பிக்கலாக நான் ஃப்ளிப் ஃபோன்ஸில் நம்ம பார்க்குற அதே மாதிரி டிஸ்பிளே. ஸோ இப்போ அந்த ஃபோன்ஸை யூஸ் பண்ணுற மாதிரியே இதை யூஸ் பண்ணால் பேட்டரி லைஃப் அடி வாங்கணும்ல. ஏன்னா அந்த ஃபோன்ஸ்லாம் இதோட ஹையர் கெப்பாசிட்டி பேட்டரி யூஸ்வலாக இருக்குது. இதுதான் எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. பட் ஓப்போவோட ஆப்டிமைசேஷன்ஸ்னால இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணல, எனக்கு பேட்டரி லைஃப் நல்லா தான் இருந்தது. அஃப்கோர்ஸ் ஒரு ரெகுலர் ஃபோனோட இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் ரெகுலர் ஃபோன் நான் யூஸ் பண்ணல, நாள் முடியல எனக்கு 30% பேட்டரி பாக்கி இருக்குன்னா இதில் 20% பாக்கி இருக்குது. பட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, ஒரு நாள் ஃபுல்லாக என்னோடய யூசேஜை நான் பெருசாக மாற்றாமல், பேட்டரி எப்படி இருக்குது, பேட்டரி ட்ராப் ஆகிடுச்சா அப்படின்னு ஒரு பேரனோயாவோட செக் பண்ணாமல் நான் யூஸ் பண்ணாலும் நாள் முடியல பேட்டரி பாக்கி இருந்துச்சு. 1 day மாடரேட் யூசேஜில் ஈஸியாக இந்த ஃபோனை வச்சு சிங்கிள் சார்ஜில் யூஸ் பண்ண முடியும். Find N2 Flip யூஸ் பண்ணுறவங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து கேமராஸ். கைஸ், என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃபீஸ்க்கும் நம்மளுக்கும் பெருசாக சம்மந்தம் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். யூஸ்வலாக வீடியோவில் நான் செல்ஃபீஸ் பற்றி அதிகமாக பேசவும் மாட்டேன். செல்ஃபீஸ் காமிச்சாலும் 1-2 சாம்பிள்ஸ் தான் இருக்கும். ஏதாவது சுச்சுவேஷனில் நிறைய செல்ஃபீஸ் இன்க்ளூட் பண்ணணுன்னா வேறு யாராவது செல்ஃபீஸில் இருப்பாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க.
பட் இந்த ஃபோனை யூஸ் பண்ணையில் நானே எக்கச்சக்கமான செல்ஃபீஸ் எடுத்தேன். ஏன்னா அந்த ரியர் கேமரா யூஸ் பண்ணி செல்ஃபீஸ் எடுக்க முடியுங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல ஃபீச்சர் மாதிரி தெரியுது. பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. உதாரணத்துக்கு இந்த ஷாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட டோட்டல் டார்க் என்வாயர்மெண்ட்டில் எடுத்தது. சுற்றி ஒரு ஸ்ட்ரீட் லைட் கூட கிடையாது. ஆனாலும் இந்த அளவு டீட்டெயில், இந்த அளவு மினிமலான நாய்ஸ் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. டிப்பிக்கலாக ஷார்ட்ஸ் நல்லா ஷார்ப்பாக, நல்ல ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டோட, எக்ஸலண்ட் டைனாமிக் ரேஞ்சோடு இருக்குது. எந்த செல்ஃபி கேமராவும் இதோட கண்டிப்பாக கம்பீட் பண்ண முடியாது. ஏன்னா ஆக்சுவலாக நம்ம செல்ஃபி கேமராவில் எடுக்கல, இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே ரியர் ப்ரைமரி கேமராஸில் எடுத்தது. இது ப்ளஸ் அந்த கவர் ஸ்க்ரீன் ஓஎஸ் இப்போ புதுசாக உள்ள அந்த தேர்ட் பார்ட்டி ஆப்போட கம்பைன் பண்ணையில் வீடியோ கால்ஸ், வாட்ஸ்அப் கால்ஸ், ஸ்கைப் கால்ஸ் எல்லாமே இந்த ரியர் கேமராஸை வச்சு நம்ம ஷூட் பண்ண முடியும். ஸோ அதுவும் ஒரு சின்ன பாசிட்டிவ். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோவுக்கு. இதெல்லாம் தான் எனக்கு Find N2 Flip பற்றி ரொம்பவே பாசிட்டிவாக பட்டுச்சு. அந்த கவர் ஓஎஸ் டிஸ்பிளே ஒரு மேஜர் கேம் சேஞ்சர் மாதிரி தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அப்படியே இந்த கமெண்ட் பண்ணையில் வீடியோ பிடிச்சிருக்கு, பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை வேஸ்ட் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.